ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச்செயல். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன். நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள், மருந்துகள், நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பிளட் பியூரிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளட் பியூரிஃபையர் பற்றி கேட்டிருந்தாங்க, அதனால் இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது இரத்த சுத்தி. அந்த டேப்லெட்டே ரத்த சுத்தி டேப்லெட் அப்படின்னே இருக்குது நம்ம சித்தால. இந்த ரத்த சுத்தி டேப்லெட்டில் என்னென்னலாம் பொருட்கள் சேருது, என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரங்கிப்பட்டை, சிவனார் அமிர்தம், பலகரை, கருடன் கிழங்கு, ஆடு தீண்டாப்பாலை, ஈஸ்வரமூலி. இந்த ஆடு தீண்டாப்பாலை, கருடன் கிழங்கெல்லாம் என்னென்னா சாறு எடுத்து அதிலிருந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுதான் மெயின் பேஸு. அப்புறம் டானிக்கு பேஸான சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி, இந்த சுகர்னால் பனங்கற்கண்டு ஆட் பண்ணி இது டானிக் பேஸில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனால் டானிக் அந்த அளவுக்கு கிடைக்கல நம்மளுக்கு. இது மாத்திரையாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது ரத்த சுத்தி டேப்லெட்னால் இது எல்லாமே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த ரத்த சுத்தி டேப்லெட். இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, 2 times ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மாத்திரை எடுத்துக்கணும். இது மோஸ்ட்டாக பிளட்டையும் பியூரிஃபை பண்ணும். அதே மாதிரி மோஸ்ட்டாக பிளட்டில் நம்மளுக்கு இம்ப்யூர் இருந்துச்சுன்னா, அதாவது பிளட் ஒழுங்காக இல்லை அப்படின்னாலே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸோ அதனால் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இது சரி பண்ணும். அதாவது ஃபங்கலாக இருக்கட்டும், அதாவது பூஞ்சை, காளான், பாக்டீரியா, வைரல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்கின் ப்ராப்ளமில் வர இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே பிளட்டு நம்மளுக்கு பியூரிஃபை ஆகிடுச்சுன்னா அது கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் இந்த பிளட் பியூரிஃபையர், அதாவது ரத்த சுத்தி டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளட்டும் பியூரிஃபை ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வராது. அதை விட்டு இன்னும் இது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இது மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை. இது ஒரு பிளட் பியூரிஃபையர் தான். இது இல்லாமல் இன்னும் ஸ்கின் ப்ராப்ளம்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது சாதாரணமாக எடுத்துக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றப்ப என்னென்னா, நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் நான்வெஜ்ஜு, அகத்திக்கீரை, கருவாடு, கத்திரிக்காய், புளியும் காரமும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இப்போ ரொம்ப காரமெல்லாம் சில பேர் சாப்பிடுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி புளிப்பும் உப்பும் அதிகமாக சாப்பிடக்கூடாது. புளிப்புனா என்னென்னா, புளிக்குழம்பு, தக்காளி சாதம், இந்த மாதிரி புளி ஐட்டம்ஸ்லாம் சும்மா சாம்பாரில் கொஞ்சமாக போட்டுக்கிறதுனா அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரொம்ப புளிப்பாக சாப்பிடக்கூடாது இந்த மெடிசன் சாப்பிட்றப்ப. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இது தொடர்ந்து ஒரு 48 days சாப்பிட்ணும் கண்டிப்பாக. மேக்ஸிமம் 3 months சாப்பிடலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.